வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற பேப்பர் இருக்காங்களே, அவங்க ஒரு முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஃபினான்சியல் இயர் 2026 புதிய முதலீடுகளை ஈர்த்த டாப் 10 மாநிலங்கள் எது அப்படிங்கிற ரேங்கிங் போட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸு மகாராஷ்டிரா, செகண்ட் பிளேஸு ஆந்திரா, மூணாவது ராஜஸ்தான், நாலாவது குஜராத், அஞ்சாவது ஒடிசா, ஆறாவது கர்நாடகா, 7 மத்திய பிரதேசம், 8 தெலுங்கானா, 9வது உத்தரப்பிரதேசம், 10வது தான் தமிழ்நாடு. 2026 ஃபினான்சியல் இயரில் புதிய முதலீடுகளை ஈர்த்த டாப் 10 ஸ்டேட்ஸு, அதில் தமிழகம் 10வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டுடைய இந்த டேட்டா பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஃபினான்சியல் இயர் 2024, ஃபினான்சியல் இயர் 2025, ஃபினான்சியல் இயர் 2026 3 வருடங்களை ஒப்பிட்டிருக்காங்க. ஃபினான்சியல் இயர் 2024 9வது பிளேஸில் இருந்த ஆந்திர பிரதேசம் இப்போது 2வது பிளேஸுக்கு முன்னேறி இருக்கு. 9வது பிளேஸில் இருந்து செகண்ட் பிளேஸுக்கு முன்னேறி இருக்கு. தமிழ்நாடு ஃபினான்சியல் இயர் 2024 5வது பிளேஸில் இருந்தது, இப்போது 10வது இடத்துக்கு பின்தங்கி இருக்கு, பின்னாடி போயிருக்கு. அதனால டிவிகே கவர்மெண்ட்டு சுதாரிக்கணும். இப்போ விட்டுட்டாங்கன்னா 10வது பிளேஸில் இருக்கக்கூடிய தமிழகம் இன்னும் பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால புதிய முதலீடுகளை மாநிலத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கான வழிகளை தேடுங்க. அந்த வழிகளை தேடுவீங்களா? பரந்தூர் விமான நிலைய ப்ராஜெக்டை வேண்டான்னு முடிவெடுத்துக்கிறீங்க இந்த நேரத்தில், குரூசியலான டயத்தில். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முத்தரசன் இருக்கார்ல, தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் தொடர்பாக ஜோ யாலுகாசு அந்த டெண்டரை ஜெயிச்சிருக்காங்க. அது தொடர்பாக கருத்து சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டாரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முத்தரசன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 1 பைசாவுக்கு 1 கிராம் தங்கம் கொடுக்க முன் வந்திருக்கு ஒரு நிறுவனம். தற்போது 1 கிராம் தங்கத்துடைய விலை 15,000. அப்படி இருக்கும்போது எப்படி 1 பைசாவுக்கு கொடுக்க முடியும்? அரசு தரப்பில் தரப்படுவது உண்மையிலேயே தங்கம் தானா, இல்லை சும்மா தங்க முலாம் பூசப்பட்ட மோதிரமா அப்படின்னு என்ன கேமு என்ன ஸ்டேடியம்னே தெரியாமல் முத்தரசன் இப்படி வார்த்தையை விட்டுருக்காரு. ஜோ யாலுகாஸ் நிறுவனம் செய்கூலி சேதாரம், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹால்மார்க் சீல் போடுறதுக்கான ப்ரைஸு, இது எல்லாத்துக்கும் தான் 1 பைசா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்கத்துடைய ரேட்டு அன்னைக்கு ரேட்டு தான், அந்த ரேட்டு படி தான். இந்த இதர செலவுகள் இருக்குல்ல, இதை நாங்கள் ஃப்ரீயாக பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லாமல் 1 பைசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன்றைக்கி ஜோ யாலுகாஸ் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது பொதுமக்களுக்கு நாங்கள் திருப்பி பொதுமக்கள் மூலமாக நாங்கள் இப்போ நல்ல இடத்துல இருக்கோம், கவர்மெண்ட் மூலமாக பொதுமக்களுக்கு எங்களால் முடிஞ்ச நல்லதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் 1 பைசாவில் இந்த டெண்டரை நாங்கள் கோரணும் அப்படின்னு ஜோ யாலுகாஸ் நிறுவனம் இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், சட்டப்பேரவையில் எஸ்பி வேலுமணி அவர்கள் அண்ணாமலைக்கு நன்றி சொல்லியிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் பாஜகவை விட்டு விலகிற முடிவை 2025 டிசம்பர்லேயே எடுத்துட்டாரு. அப்போ கட்சி மேலிடம் என்ன சொல்லியிருக்கு, தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் போங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. கட்சி மேலிடம் சொன்ன ஒரே வார்த்தைக்காக மனஸ்தாபங்கள்லாம் வெளியில் காட்டாமல் கட்சிக்கு டிசிப்ளினாக கேம்பெயின் பண்ணார். கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்கள் எல்லாம் ஆதரித்து அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார். அதிமுகவுடனான கூட்டணியை அண்ணாமலை வெறுத்தார். பாஜகவை விட்டு வெளியில் போனதுக்கான முக்கிய காரணமே திராவிட கட்சிகளோடு பிஜேபி கூட்டணி வச்சது தான். ஸ்டில் கட்சி மேலிடம் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கு, அந்த கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்களை ஆதரித்து நம்மளால் முடிஞ்ச பிரச்சாரம் மேற்கொள்வோம் அப்படின்னு பல தொகுதிகளுக்கு கேம்பெயின் போனார். அதில் ஒரு தொகுதி தொண்டாமுத்தூர் தொகுதி, எஸ்பி வேலுமணி அவர்களுடைய தொகுதி. இன்றைக்கி சட்டப்பேரவையில் எனக்காக கேம்பெயின் பண்ண அண்ணாமலைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில் நன்றி சொல்லியிருக்காரு. அதிமுக திராவிட பாஜக கதறுன்னு கதறாங்க. அது எப்படி அண்ணாமலைக்கு நன்றி சொல்லலாம் அப்படின்னு, கதறுனா கதறிக்கோங்க நல்லா தான் இருக்குது அப்படின்னு அண்ணாமலையுடைய ஆர்மி கலாய்க்கிறாங்க. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அபிஜித் திப்கே இருக்கான்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் போய் ஆய்வு மேற்கொண்டு இருக்கான். வீடியோ கேமராவோட 4-5 அல்ல கைகளை கூட்டிகிட்டு போய் எஃப்ஐஆரே போட மாட்டாங்களே, கேஸே போட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் கூட நான் பேசியிருந்தேன். இப்போது அபிஜித் திப்கே மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. மகாராஷ்டிராவில் ஒரு அரசு பள்ளியை வீடியோ கேமராவோட போய் ஆய்வு செஞ்சதுனால அபிஜித் திப்கே அவனுடைய 4 அல்ல கைங்க டோட்டலாக 5 பேர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. எப்போது வேண்டுமானாலும் அபிஜித் திப்கே கைது செய்யப்படலாம். கைது செஞ்சால் நல்லாயிருக்கும். அதெல்லாம் உள்ளே இருக்க வேண்டிய ஆள் தான். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.